Hi friends, welcome to Money Plan channel. இந்த வீடியோவில் அட்டர் ஆப்போட நவ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருந்தேன். ப்ராடக்ட் வந்து ஆஃபர் ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க, யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதாவது எப்படின்னா இந்த பி எக்யூப்மெண்ட் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதில் 10 days ஆஃப் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 10 days முடிஞ்சு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வரப்போகுது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்ச நாள் வந்து கொண்டு போவாங்க. ஓகேவா? இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டெய்லி இன்கமில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு விட்ராவல் வராது அப்படிங்கிறத போன வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? இது வந்து கரெக்டாக ஒரு நாள் விட்ரா மட்டும் கொடுத்துட்டு அடுத்த நாள் விட்ரா இப்போ எல்லா விட்ராவிலையுமே ஃபெயில்டு வந்து பண்ணிட்டாங்க. ஃபெயில் பண்ணி இப்போ அமௌண்ட் எல்லாமே வேலெட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது விட்ராவல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேங்க் வந்து அமௌண்ட் கட்டிட்டு அப்படின்னா நீங்கள் விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து வேலெட்டில் ரிட்டன் நாங்கள் கொடுத்துருவோங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இனிமேல் வந்துட்டு இதில் விட்ராவலும் வராது, உங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வராது. அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா இந்த வேலெட் அமௌண்ட் அதாவது 8 ரூபா இதுக்கு வந்து போகுமே தவிர விட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட் எதுவுமே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வராது. சரியா? ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. யாரும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி வந்து லாஸ் ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு ஆஃபர் ஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னாலே ரீசார்ஜ் வேலெட்டில் தான் அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ரீசார்ஜ் வேலெட்டில் விட்ரா வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஸோ அதை கேல்குலேஷன் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட் வந்து பை பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரீசார்ஜ் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு மட்டும் தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? பட் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்னு சொல்லப்போனால் ஒரு 28ஆம் தேதி கரெக்டாக ஒரு 5 நாள் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 5 days ப்ராடக்ட் லான்ச் பண்ணி தான் கரெக்டாக அது 2ஆம் தேதி லான்ச் ஆச்சு. அதாவது ரிசீவ் ஆச்சு 5ஆம் தேதி. இங்கே 5 நாள் அப்படிங்கும் போது 2ஆம் தேதி வந்துச்சு. ஸோ விட்ராவல் கொடுத்து அதாவது ஹை அமௌண்ட் போடுறவங்க எல்லாத்துக்குமே 2 நாளைக்கு ஒருக்காத இதில் விட்ராவல் வந்துச்சு. அதாவது சின்ன அமௌண்ட் ஒரு 100 110 200 இந்த மாதிரி போடுறவங்களுக்கு நெக்ஸ்ட் டேயே விட்ரா வந்து வந்திருக்கும். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து தான் இது க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் 5 days ஆஃபர் வந்து கரெக்டாக 2ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணாங்க. பட் யாருமே என்னோட டீமில் வாங்கலை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வராது. ஓகேவா? இப்போ வந்து அந்த அமௌண்ட் வேலெட்டில் ஆட் ஆயிருக்கும். அந்த அமௌண்ட்டும் இருக்குது. சரி நம்ம வந்து விட்ரா போட்டுருக்கலாம், ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட் வந்து பை பண்ணால் நம்மளுக்கு வந்து விட்ரா வந்துடும், விட்ராவல் இது வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு இந்த ஆப்லேருந்து ₹1 கூட வராது. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கூட ஆப் வேலெட்டில் ஆட் ஆகுமே தவிர நீங்கள் வந்து விட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஓகேவா? அட்டேரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆஃபர் போட்டு க்ளோஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இனிமேல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேறு விட்ராவல் கார்டு வந்து இப்போ கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இது யூஸ் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. உடனே வந்துட்டு அமௌண்ட் உங்களுக்கு இதை டீட்டெயில் கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும். இதிலே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அமௌண்ட்டு இது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் என்ன பிளான் வந்து பை பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து வேலெட்டில் அதுக்கப்புறம் உங்களுக்கு விட்ரா வந்த பிறகு ரிட்டன் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு விட்ரா வந்தால் தானே இந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ரிட்டன் ஆகுறதுக்கு. ஸோ விட்ராவல் வந்து வராது. ஓகேவா? மொத்தத்தில் இந்த அட்டர் ஆப் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமேல் வந்துட்டு எந்த ஒரு பிளானிங் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் ஆப் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. இனிமேல் இன்னும் கொஞ்சம் நாள் போகும் மோஸ்ட்லி ஆப் வந்து ஓப்பன் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்டர் ஆப் குரூப் இருக்கும்ல தனியாக, ஸோ அந்த குரூப்லேயே வந்துட்டு லிங்க் வந்து போடுவாங்க. அதாவது வேறு ஆப்போட லிங்க் போட்டுட்டு இந்த ஆப்பில் அட்டர் ஆப் வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து லாஸ் ஆகிருப்பீங்க. ஸோ லாஸ் ஆனவங்க எல்லாருமே இந்த இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்லேயே ப்ராஃபிட் வந்து ரன் ஆகும். 6 மாதம் கிட்ட ரன் ஆகும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நல்லா ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த ஆப்பும் உடனே க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஏர்டெல் ஆப் பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இனிமேல் எந்த ஒரு அமௌண்ட் ₹1 கூட இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. உங்கள் விட்ரா வேலெட்டில் அமௌண்ட் இருக்குன்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? இனிமேல் நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பில் எந்த லிங்க் போட்டாலும் அதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட ஃபஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறது என்னோட வாட்ஸ்அப் குரூப்லேயே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து வீடியோ போடுவேன். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் லாங் டேர்ம் ஆப், ஃபண்ட் ஆப், ஆக்டிவிட்டி பேஸ்ட் டாஸ்க் ஆப் எல்லா ஆப்ஸோட அப்டேட்டும் என்னென்ன கான்செப்ட் ஆப் அப்படிங்கிறத டீட்டெயிலோட நான் வந்து தெளிவாக சொல்லிடுவேன். ஏதாவது ஆப் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.